ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கேஸ் அடுப்பை வந்து எந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம், எதெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக கேஸ் அடுப்பு வந்து க்ளீன் ஆகும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நம்ம டென்ஷனாக வேலை பார்க்கும்போது, ஸ்பீடாக வேலை பார்க்கும்போது இந்த மாதிரி எல்லார் வீட்லேயுமே அடுப்பு வந்து நல்லாவே உங்களுக்கு பொங்கி சிந்தி அந்த மாதிரிலாம் ஆயிரும். அப்படி இருக்கும்போது நம்ம சூடாக இருக்கிற மாதிரி இருக்கிறப்ப அடுப்பில் வந்து எதையுமே நம்ம பண்ணக்கூடாது. ஒரு 10 மினிட்ஸாவது ஆற விட்டுட்டு தான் நம்ம எல்லாத்தையும் எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்து எல்லாத்தையும் நீங்கள் இந்த முதல்ல இந்த பர்னர் இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஊற போட்டுருங்க தண்ணியில். அப்போனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா பொங்கி சிந்தி இருக்கிறது எல்லாமே வந்து நமக்கு ஈஸியாகவே வெளியே வந்துடும். இப்போ வந்து நான் விம் லிக்விட் தான் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு ஆயில் பாட்டிலில் நான் கொஞ்சோண்டு விம் லிக்விட் ஊற்றிட்டு அதில் வந்து வாட்ரு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் உங்ககிட்ட வினிகர் இருந்துச்சுன்னா வினிகருமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணி இந்த மாதிரி லிக்விட் வந்து நம்ம யூஸ் பண்ணும் போது அடுப்பில் உள்ள அந்த கரைகள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாகவே க்ளீன் ஆயிரும். இந்த மாதிரி ஸ்டெயின்ஸ் எல்லாம் இருக்கும்போது நம்ம ஊற வச்சு க்ளீன் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அடுப்பை இந்த மாதிரி நம்ம லிக்விட் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லிக்விட் ரெடி பண்ணும்போது நம்ம வந்து இதுக்கு வந்து ஸ்ப்ரே பாட்டிலுக்குன்னு தனியாக இதே இந்த ஆயில் கேனுக்கே வந்து நம்ம ஸ்ப்ரே மாதிரி இருக்கிற அந்த மூடி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட்டு 20 ருபீஸில் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து நல்லாவே ரிசல்ட் இருக்கும். ஸ்ப்ரே பண்ணும் போது நமக்கு எல்லா இடத்துலையும் நல்லா ப்ரெஷராகவே ஸ்ப்ரே ஆகும். எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லிக்விட் ஃபார்மில் இருக்கும்போது டக்குன்னு வந்து உங்களுக்கு ஊறி அந்த ஸ்டெயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆகுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் இதே போல் தான் ஊற்றிருக்கிறேன். ஸ்ப்ரே பாட்டில்லையும் நான் லிக்விட் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்ததாக நம்ம யூஸ் பண்ணுறது ஸ்க்ரப்பர். இந்த ஸ்க்ரப்பர் வந்து கொஞ்சம் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிறது யூஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி ஸ்டீல் டாப் அடுப்புக்கெலாம் வந்து உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் விழாமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சுட்டு அந்த லிக்விட் நம்ம ஊற்றும் போதே உங்களுக்கு வந்து நல்லாவே இதாயிரும். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரப்பர்ஸ் வந்து நிறையவே மார்க்கெட்டில் கிடைக்கிது. ஒரு சைடு வந்து உங்களுக்கு திக்காகவும் ஒரு சைடு வந்து ஸ்பாஞ்ச் மாதிரியும் இருக்கும். எல்லாம் ஃபுல்லாகவே ஸ்பாஞ்ச் மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ரஃப்பாக உள்ளது கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ரஃப்பாக உள்ளதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் மட்டும் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்க்ராச்சஸ் விழுந்துடும் அதில். இப்போ நம்ம இந்த ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து நியூஸ் பேப்பர் எடுத்துக்கலாம். அது வந்து இதில் உள்ள ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துரும். ஈஸியாகவே இருக்கும். இதில் உள்ள வாட்டர்ஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து அதை வந்து அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு நிறைய நேரம் வேலை இருக்காது. அதே நீங்கள் தண்ணி ஊற்றி இதுக்கப்புறமும் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரப்பரை வச்சே நம்ம வந்து எல்லா இடத்தையுமே தேய்ச்சி விட்டுறலாம். தேய்ச்சி விட்டுட்டு கண்டிப்பாக நம்ம நியூஸ் பேப்பர் வச்சு துடைக்கும் போது ஈஸியாகவே இருக்கும் நமக்கு. அதே போல் ஸ்பாஞ்சுமே உங்களுக்கு கிடைக்கிது. அந்த ஸ்பாஞ்ச் வந்து உங்களுக்கு தண்ணியை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். என்னை பொறுத்தளவுக்கு இந்த ஸ்பாஞ்சை விட இந்த நியூஸ் பேப்பரை வச்சு இந்த ஸ்டேஜில் க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது வந்து அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறதுனால மைக்ரோ ஃபைபர் கிளாத் மாதிரியே அது வந்து நமக்கு நல்லாவே இருக்கும். இதை வந்து நம்ம டிஸ்போஸும் பண்ணிடலாம் ஈஸியாக. நமக்கு வந்து அடுப்பும் டக்குன்னு க்ளீன் ஆயிரும். இது வந்து உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லணுங்கிறதுனால தான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஆனால் அடுப்பை துடைக்கிறதுங்கிறது ஒரு 5 மினிட்ஸ் வேலை தான். உங்களுக்கு சூப்பராகவே க்ளீன் ஆயிரும். நம்ம ஸ்க்ரப்பரை வச்சு லிக்விட் ரெடி பண்ணி வச்சுருப்போம். அதை வச்சு லைட்டாக ஊற வச்சுட்டு லைட்டாக நம்ம இது பண்ணிவிட்டு நியூஸ் பேப்பர் வச்சு தொடச்சி எடுக்கும் போதே அந்த கேஸ் அடுப்பு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களே பாருங்கள். இது கூட வந்து நம்ம வந்து இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் நமக்கு வேணும் தேவைப்பட்டுச்சு நல்லா பாலிஷாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விபூதி கூட நீங்கள் போட்டுக்கலாம். விபூதி போட்டு நீங்கள் தேய்க்கும் போதுமே அந்த கேஸ் அடுப்பு வந்து ரொம்பவே சூப்பராக பாலிஷ் வந்து நல்லா கிடைக்கும். இதுக்குன்னே நீங்கள் செப்பரேட்டாக தனியாக வாங்கி வச்சுக்கோங்க. கேஸ் அடுப்பு துடைக்கிறதுக்குனே அதை வந்து கொஞ்சோண்டு போடும்போது மிரர் ஃபினிஷ் பாலிஷ் வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
இதுக்கு மேலே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து விபூதி போடணுன்னா போட்டுக்கலாம். இல்லைனா வெறும் வாட்டர் மட்டும் போட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கிளாத் வந்து கிடைக்கும். மைக்ரோ ஃபைபர் கிளாத் மாதிரி கிடைக்கும். இது வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம தண்ணி எவ்வளோ இருந்தாலும் இது வந்து நல்லா சூப்பராக அப்சர்வ் பண்ணிடும். வேறு இடத்துக்கு அந்த தண்ணி வந்து புள்ளி புள்ளியாக வர்றதோ எதுவுமே வராது. சூப்பராகவே இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஒரு 3 இருக்கும். அது வந்து ஒன்று வந்து 60 ருபீஸ் அந்த மாதிரி வரும். ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு 1 மந்த் போலயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே க்ளீன் ஆயிரும் இது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக கேஸ் அடுப்பை க்ளீன் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இது எல்லாமே நம்ம செலவில்லாமல் க்ளீன் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். நீங்கள் வேணும்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில், இந்த மாதிரி ஸ்பாஞ்சு எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த நியூஸ் பேப்பர் துடைக்கிற மாதிரி எனக்கு என்னவோ எல்லாமே துடைக்கிறத விட நியூஸ் பேப்பரில் லாஸ்ட்டில் வச்சு ஒரு ஃபினிஷிங் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்ம கேஸ் அடுப்பு வந்து மிரர் ஃபினிஷ்லேயே சூப்பராக இருக்கும். கேஸ் அடுப்பை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மேலும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.